ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். அன்றைக்கி லைவ் வந்தப்போ யாரோ என்கிட்ட பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. நான் மறந்து போயிட்டேன், இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி பவுண்ட்ரிஸ் செட் பண்ணும்போது வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். கேர்ஃபுல்னா அதாவது ரொம்ப பார்த்து பார்த்து பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வாட் ஐம் டெல்லிங் இஸ், நம்ம சம்டைம்ஸ் நம்மளோட ஈகோனால நம்ம பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுவோம். ஸோ எப்படி பவுண்ட்ரிஸ் செட் பண்ணுறது? இப்போது ஒருத்தங்க உங்கள்கிட்ட ஒரு வே ஆஃப் டாக்கிங் இல்லை வே ஆஃப் பிஹேவிங் இல்லை உங்கள் கூட பழகும்போது அவங்க பண்ணுற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஹர்ட் ஆகுது, உங்களுக்கு வலிக்குது. அப்போது அந்த வலியும் ஹர்ட்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில சமயம் ஒருத்தங்க நம்மக்கிட்ட பிஹேவ் பண்ணும்போது நம்மளோட ஈகோனால் நமக்கு பிடிக்காது. நமக்கு சின்னதாக நம்மளை விட அவங்க ஹையர் ஸ்டேட்டில் இருக்காங்களோ, இல்லை நம்மளை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ, இல்லை நம்மளை அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு இடத்துல அங்கெல்லாம் ஈகோ ஒர்க் ஆகும். ஏன்னா எனக்கு கிளியராக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். முன்னாடிலாம் அது தெரியாது. ட்ரிகர் ரெண்டுமே ட்ரிகராக தான் வரும். உங்களுக்கு ஈகோ இருந்தாலும் ட்ரிகராக வரும், அங்கே உங்களுக்கு வலி வந்தாலும் ட்ரிகராக தான் வரும். ஸோ அந்த ட்ரிகர் என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருத்தங்க நீங்கள் பண்ணுற வேலையில் பேக்கில் போயிட்டு உங்களை பற்றி தப்பாக பேசுறது, இல்லை உங்களுக்கு எகெயின்ஸ்டாக ஒரு ஜாப் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களோட ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணுது. இல்லை எல்லார் முன்னாடியும் நீங்கள் அங்கே நிற்கும் போதே உங்களை ஹர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா அங்கே நீங்கள் பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும். எப்படி பவுண்ட்ரிஸ் செட் பண்ணணும்? கோவப்படக்கூடாது, அவங்கக்கிட்ட திருப்பி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே காம் பண்ணுங்கள். உங்கள் ஒரு செகண்ட் அந்த தாட்டை ட்ரை டு மேக் இட் லைக் திஸ். ஓகே, அவங்களோட இன்செக்யூரிட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இங்கே என்ன தப்பாக சொன்னாங்க, அங்கே ஆக்சுவலி நான் என்ன பண்ணியிருக்கேன் அதை பாருங்கள். ஆக்சுவலி நம்ம அங்கே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு பார்ட் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், பயப்படாமல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அதுதான் பவுண்ட்ரி செட் பண்ணுறது. அண்ட் ஸோ தட் அவங்களுக்கு புரியும், இந்த பர்சன்கிட்ட தேவையில்லாமல் வார்த்தையை கொடுத்து தேவையில்லாமல் அவங்கள போய் மோதுறதுக்காக ட்ரை பண்ணால் அவங்க கரெக்டாக ரிப்ளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கோவப்பட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க ஒரு நமக்கு எகெயின்ஸ்டான ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் காமாக ரொம்ப கிளியராக சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொன்னீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு கிளியராக உங்கள் எனர்ஜி கிடச்சிரும். அதுக்கப்புறம் தே ஓன்ட் ட்ரை, குவைட்டாக இருந்துருவாங்க. பிகாஸ் எனக்கு அது சூப்பராக ஒர்க் ஆச்சு. என்னை நிறைய இடத்துல இந்த மாதிரி கார்னர் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போல்லாம் குவைட்டாக தான் இருந்துருவேன். கார்னர் பண்ணும்போது நான் கண்டுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு எங்கேயுமே பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. பட் டைரெக்டாக நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக வேணும்னே சில விஷயங்களை எடுத்துகிட்டு வருவாங்க. நம்மக்கிட்ட தப்பே இருக்காது, ஆனால் அதை ஒரு பெரிய தப்பாக காமிச்சு அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ நம்மக்கிட்ட தப்பு இல்லைன்னா நம்ம தைரியமாக பேசலாம். அங்கே தான் பவுண்ட்ரி செட் பண்ணுறது. ஈவன் இன் யுவர் ஃபேமிலி, உங்கள் பார்ட்னர் ரொம்ப அப்யூசிவாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூ டோன்ட் ஹாவ் த ரைட் டு டாக் லைக் தட் டு மீ. உனக்கு அந்த மாதிரி ஒரு ரைட் கிடையாது. என்னை பற்றி அப்படி பேசவோ என்கிட்ட அப்படி பேசவோ உனக்கு ரைட் கிடையாது அப்படிங்கிறத தைரியமாக சொல்லுங்கள். அதுக்கு மேலே திருப்பி சண்டை போடவோ உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணவோ இதுதான் சரி இதுதான் தப்பு, நான் இப்படி பண்ணதில் என்ன தப்பு, இதெல்லாம் வேண்டாம். பட் இந்த ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதுக்கு மேலே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். அப்படி பண்ணணுன்னா உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடாது. இது எல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் ஹீல் ஆகிருக்கணும். அதர்வைஸ் என்னென்னா, நீங்கள் அதை பண்ணுவீங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஐயோ நான் ஹர்ட் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி திரும்ப போவீங்க. ஏன் அப்படின்னா, பிகாஸ் யுவர் அட்டாச்மெண்ட் ஊன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு திரும்ப வேலிடேஷன் வேணும். ஐயோ இந்த பர்சன் என்னை விட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம திரும்ப போவோம். ஸோ பவுண்ட்ரி செட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. சொல்லும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் when it comes to க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸ் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸில் தான் பர்டிகுலர்லி குழந்தைங்க, ஹஸ்பண்ட், அப்பா, அம்மா இவங்கக்கிட்ட எல்லாம் பவுண்ட்ரி செட் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா நம்ம ரொம்ப அட்டாச்சாக இருப்போம் அவங்கள்ட்ட. ஆனால் இந்த உலகத்தில் யாருக்குமே யாரையுமே ஹர்ட் பண்ணுறதுக்கு ஒரு அவகாசம் கிடையாது. ஸோ நம்மளை ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹர்ட்டை நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்கள திரும்பி ஹர்ட் பண்ண வேண்டாம், கோவப்பட வேண்டாம். ஆனால் அந்த ஹர்ட்டை நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். அங்கேருந்து மூவ் பண்ணிடலாம் நம்ம.
மூவ் பண்ணலான்னா அந்த சுச்சுவேஷன்லேருந்து மூவ் பண்ணலாம். அங்கே வீட்டிலேருந்து வெளியில் போகணுங்கிறதுலாம் கிடையாது. அது இட் நேச்சுரலி ஹேப்பன்ஸ். கடவுள் வந்து உங்களை அங்கேருந்து நவுத்தணும் அப்படின்னு நினச்சாருன்னா அவராக அதை வந்து செட் பண்ணி தந்துடுவார். அதர்வைஸ் டோன்ட் ஸ்ட்ரகிள். அந்த இடத்துல வந்து எனக்கு எப்பயாவது இங்கேருந்து போயிட்டா என் பிரச்சனை முடிஞ்சிடும்னு நினைக்காதீங்க. நீங்கள் அதை சால்வ் பண்ணாமல் அங்கேருந்து போனீங்க அப்படின்னா, சரி உங்கள் அம்மா அப்பா உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாங்க, ஸோ நான் அவங்க கூட இருக்கல, இல்லை ஹஸ்பண்ட் ரொம்ப ட்ரிகர் பண்ணுறாரு, ஸோ நான் அவர் கூட இல்லை, நான் வந்து வேறு தனியாக போயிடுறேன் அப்படின்னு நீங்கள் போய் தனியாக இருந்தாலும் அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரிகர் திரும்ப வரும். அது அவங்க மூலமாக வரலாம், இல்லை உங்களுக்கு புது ரிலேஷன்ஸ், உங்கள் ஆஃபீஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, யார் மூலமாவதோ திரும்ப அதே சுச்சுவேஷன் வரும். உங்களுக்கு மனசில் நிம்மதி இருக்கவே இருக்காது. ஸோ பவுண்ட்ரி செட் பண்ணுறது நீங்கள் தப்பிச்சு போய் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கூட இருந்து அதை ஸ்ட்ராங்காக ஹேண்டில் பண்ணி தான் பண்ணணும். அண்ட் அகெயின் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஈகோவா இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போது நம்ம தான் வந்து ஒரு இடத்துல ரொம்ப ஸ்மார்ட்டாக இல்லைனா வாண்டட் பர்சனாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது ஃபேமிலியிலையாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் எப்படி வேணால் இருக்கட்டும். நீங்கள் தான் அந்த ஒரு வாண்டட் பர்சனாக இருக்கும்போது அங்கே இன்னொரு பர்சன் வரும்போது நம்மளை தெரியாமல் நமக்கு சின்னதாக ஒரு ஜெலசி, ஈகோ, அப்போ அந்த பர்சன் எங்கேயாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்மளை தெரியாமல் நமக்கு அங்கே சின்னதாக ஒரு ட்ரிகர் வரும். அந்த ட்ரிகரை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தட் இஸ் அன் ஈகோ. யூ ஹாவ் டு கிளியர் தட். ஏன் எனக்கு இங்கே ஈகோ வந்தது, நான் எதுக்கு என்னை இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணணும்? ஐ ஆம் ஸ்பெஷல் இன் மை ஓன் வே, த அதர் பர்சன் இஸ் ஸ்பெஷல் இன் தேர் ஓன் வே. மெயின்லி இது எதுக்குனால வருது அப்படின்னா, வென் யூ சீக் வேலிடேஷன், உங்கள் பாஸு இல்லை உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் பேரண்ட்ஸ், இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பிளேஸ் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். அந்த பிளேஸ் ஒரு நாளும் உங்களை விட்டு போகாது. ஆல்வேஸ் யோர் வே ஆஃப் பிஹேவியர் தான் வந்து உங்களுக்காக ஸ்பீக் பண்ணும். ஸோ இன்னொரு பர்சன் வந்தாங்க அப்படிங்கிறதுனால உங்கள் பிளேஸ் எங்கேயுமே போயிடாது. அது வந்து வெறும் மைண்டோட ஒரு பயம்தான். இட்ஸ் அன் இன்செக்யூரிட்டி. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுங்கள். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. எது இங்கே வந்து என்னோடய ஈகோனால எனக்கு ட்ரிகர் ஆச்சா, இல்லை எனக்கு ஹர்ட்னால ட்ரிகர் ஆச்சா அப்படின்னு. ஹர்ட் வந்தது, பெயின் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பவுண்டரி செட் பண்ணுங்கள். அது உங்களோட ரைட்டு. அதை பண்ணும்போது எந்த விதத்துலையுமே வந்து ஐயோ பாவம் நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்காதீங்க. அது ஏன் அப்படி வருது அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பேசியிருக்கவே மாட்டோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே ஒரு மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் தான் அங்கே செல்ஃப் லவ்வில் போய் உங்களுக்கு செல்ஃப் டாக் பண்ணி உங்களுக்கு ஆறுதல் கொடுத்து நீ பண்ணது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இதெல்லாம் சொல்லும்போது இன்னொன்று சொல்லிக்கிறேன், திமிரா எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கக்கூடாது. திமிருக்கும் அந்த அடங்கி போகிறதுக்கும் டிஃப்ரென்சியேஷன் புரிஞ்சுக்கோங்க. என் இஷ்டத்துக்கு நான் எல்லாமே பண்ணுவேன், நீ யார் கேட்குறதுக்கு அப்படிங்கிற ஆட்டிடியூடில் எதையுமே பண்ணாதீங்க. அது வந்து ஆக்சுவலி இட் வில் கிரியேட் மோர் கேயாஸ். அது வந்து கரெக்ட் கிடையாது. நம்மளாம் யாருமே கிடையாதுங்க. நம்ம இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் சாதாரண சோல்ஸு. நமக்கு எந்த ஸ்பெஷாலிட்டியும் கிடையாது. எவ்ரிபடி இஸ் சேம். ஆனால் அதுக்காக இன்னொருத்தங்க வந்து நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்கு நம்ம விடக்கூடாது. ஸோ அதனால நம்ம ஏதோ ஸ்பெஷல் அப்படிங்கிறதும் கிடையாது. இந்த ரெண்டையும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இதை கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்க முடியும். ஐ ஹோப் செட்டிங் பவுண்டரி கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில். ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.